ஸோ, சிந்துஜா நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் ராமச்சந்திரனுக்காக கேட்டிருந்தீங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக அவங்க போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். அண்ட் அவங்க லோ லெவலில் ஆரம்பித்தா கூட கிராஜுவலாக அவங்க அதில் பெரிய ஆள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. த ஒன்லி அட்வைஸஸ் எதுனாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ப்ராப்பர் பிளானிங் இருந்தால் தான் வந்து இது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்தது வந்து தேவையில்லாத பயம் இருக்கும். இது வந்து எய்ட் ஆஃப் சால்ட்ஸ்னு வந்து ரியாலிட்டி கிடையாது. இது வந்து உங்கள் பிரெயினில் நீங்களாக யோசிக்கிறது கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு. பட் இது வந்து ட்ரூ கிடையாது. அண்ட் பேலன்ஸ் இருக்கணும். மேபி இப்போ கரண்ட்டாக ஏதாவது ஒரு ஜாபில் இருந்துட்டு இந்த படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து எவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் உங்களோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணுறது, அதெல்லாம் தான் வந்து என்ன சொல்கிறது, அதெல்லாம் அச்சீவ் பண்ணிக்கிட்டிங்கனாலே இது வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். அண்ட் செல்ஃப் டவுட் அப்பப்போ வந்துட்டு போகும். பட் இட்ஸ் ஓகே. அது வந்து எல்லாருக்கும் வர்றது தான். ஆனால் வந்து அது ரியாலிட்டி கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கான பலன் இருக்குது. எஸ் கார்டு தான் வந்திருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. ஸோ கோபாலகிருஷ்ணன் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க், கொஞ்சம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது வந்து அந்த சாய்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகே. அதே மாதிரி வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறையா ஹானஸ்ட்டாக இருக்கணும். நீங்களே ஹானஸ்ட்டாக எவாலுவேட் பண்ணணும் சிச்சுவேஷன்ஸு. அதெல்லாம் பண்ணும்போது வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே. ஆனால் வந்து ஆஸ் சச் உங்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து இந்த கோபாலகிருஷ்ணன் அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நிறையவே இருக்குது. அவங்க ஃபினான்ஷியலி டிபெண்ட்டாக இருக்கவே மாட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு எப்பப்போ பணம் தேவையோ அப்பப்போ வந்து சஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். அதுக்கு மேலேயும் இருக்கும். ஃபினான்ஷியலி இந்த பர்சனுக்கு வந்து ப்ராப்ளம் இருந்த மாதிரி இல்லை. ஆனால் வேலைன்னு வரும்போது வந்து அவங்க கவர்மெண்ட் வேலைன்னு வரும்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சர் அப்படின்னும் போது வந்து இவங்களுக்கு சன் கார்டு இருக்குது. ஸோ இவங்களுக்கு எல்லா பிளெஸ்ஸிங்குமே இருக்கும். இருக்குது. கெரியர் வைஸ் மேபி இவங்க இப்போ வந்து பிஸ்னஸோ இல்லை ப்ரைவேட் இவங்க வந்து ட்ரை பண்ணட்டும். இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது, இவங்களுக்கு எது கிடைச்சிருக்கோ அதை ஃபஸ்ட் ட்ரை பண்ணட்டும். அண்ட் பேரலாகவே வேணால் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் ஜாபோ இல்லை அவங்க பிஸ்னஸோ பண்ணிகிட்ருக்காங்கன்னா அதை பண்ணிவிட்டு பேரலாக வேணால் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இவங்க அவங்களோட எந்த ஃபீல்ட்னாலும் ஹையஸ்ட் இதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் they'll be very independent. Actually this person will be very independent. என்ன அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆஃப் கப்ஸ், 4 ஆஃப் கப்ஸ் அண்ட் 10 ஆஃப் வான்ஸ் இருக்கிறதுனால வந்து நிறைய பொறுப்புகள் ஆல்ரெடி இவங்களுக்கு தலையில் இருக்கும். இல்லை இவங்க போகிற இடத்துல எல்லா வேலையும் எடுத்து பண்ணுற ஒரு எனர்ஜி இருக்குது. அது மட்டும் பார்த்துக்கணும். அடுத்தது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தானா அதை பற்றியே யோசிக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. இதெல்லாம் தான் உங்களுக்கு பிளாக்கேஜஸாக தெரியுது. அடுத்தது வந்து ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அமைஞ்சாலும் அதை பார்க்குற ஒரு இது இல்லை. அதே மாதிரி நிறைய வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ பொறுப்புகள் நிறைய எடுத்து பண்ணுற ஒரு எனர்ஜி இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்களுடைய சக்ஸஸை வந்து புல் பேக் பண்ணும். ஓகே. இது வந்து பிளாக்கர்ஸாக இருக்குது. பட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இந்த பர்சன் வந்து தே வில் பி வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல். ஸோ கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பட் நான் ரொம்ப ஒர்க் ஹார்ட் பண்ணி கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் சன் கார்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எல்லா பிளெஸ்ஸிங்கும் இருக்குது அப்படின்றது தான் கன்ஃபர்மேஷன். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. வணக்கம். கனக புஷ்பம். நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேறு ஒருத்தவங்களோட இருக்காங்க அண்ட் இவங்க திரும்ப வருவாங்களா அப்படின்றது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூஆர் அக்செப்டிங் ஹிம். அதுவே ஒரு யூஆர் ஃபர்கிவிங் ஹிம் அண்ட் யூஆர் அக்செப்டிங் ஹிம். ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட எனர்ஜி வந்து மேபி யூஆர் ஹேவிங் எ வெரி பெயின்ஃபுல் டைம். ஏன்னா வந்து ஐ திங்க் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு எண்டே ஆகியிருக்கும். எண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அந்த பர்சன் உங்களை விட்டே போய் இருக்கிற. ஆனால் அவங்களோட எனர்ஜி வந்து அவங்க ஒரு மாதிரி ஸ்டக்காகி ஒரு என்ன சொல்கிறது,
அவங்க வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு ஸ்டக் ஆகி இருக்கிற எனர்ஜி தான். அவங்க வந்து அவங்களோட கரண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால ஃபினான்ஷியலா பேலன்ஸ் பண்ண முடியல. ரொம்ப டிபெண்டன்சி ஜாஸ்தி இருக்கும். அந்த மாரிலாம் வந்து ஒரு 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 பொசிஷன்ல தான் அவங்க இருக்கிறாங்க. அண்ட் இதில வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப டாமினன்ட்டா இருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒருத்தரோட பேச்சு தான் டாமினன்ட்டா இருக்கிற ஒரு எனர்ஜியும் இருக்கு. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்தது போகுமான்னா போகும். கண்டிப்பா போகும். ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வந்து ஆ இது வந்து என்ன சொல்றது? ஆம், அவங்களா வந்து அந்த இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு வரணும். அது வரைக்கும் வந்து இது ஆ, இது வந்து நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவங்களா வருவாங்களான்னா, அவங்க விட்டுட்டு வர எனர்ஜி இருக்கு. ஆனா வந்து அவங்க திரும்ப திரும்ப இந்த தப்பு பண்ணுவாங்களான்னா, திரும்ப பண்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அது வந்து நீங்க எடுக்க வேண்டிய டெசிஷன். இந்த பர்சன் நமக்கு திரும்ப வேணுமா? இவங்க திரும்ப வந்தா திரும்ப போயிருவாங்களா? அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒண்ணு இங்க இருக்கு. ஓகே. அண்ட் இந்த பர்சன் வருவாங்களான்ற உங்க கொஸ்டினுக்கு டைரக்ட் ஆன்சர் அவங்க வருவாங்க. ஓகே. ஆ அந்த இன்னொரு பர்சனை விட்டுட்டே வருவாங்க. வர எனர்ஜி இருக்கு. ஓகே. பட் அவங்களோட ஹானஸ்டி வந்து அவங்க இன்னும் திரும்ப ஹானஸ்ட்டா வருவாங்களான்னா, அது எனக்கு தெரியல. இப்போதைக்கு வந்து கரண்ட் எனர்ஜி வந்து அவ்வளோ பாசிட்டிவா இல்ல. இந்த பர்சன் வந்து ஒரு ஆ ஹில் கம், ஹி வில் கோ அந்த மாரி தான் இருக்கு. ஓகே. இது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு காட்ஸ் கிட்ட கேட்கும்போது வந்து அவங்க சொன்ன ஒரு இது வந்து என்னன்னா, யூ ஹாவ் டு ஃபினான்ஷியலி டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸோ இல்லை ஏதோ ஒரு கரியரோ சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பர்சன் உங்களுக்கு திரும்ப வரத்துக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அந்த எனர்ஜி சேஞ்ச் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. ஸோ இன் திஸ் பர்சன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஆனால் இந்த பர்சன் வந்து அவங்கள விட்டு வர எனர்ஜி ஸ்ட்ராங்காக தான் இருக்குங்க. அவங்க வருவாங்க வந்து வருவாங்க. ஆனால் அவங்க திரும்ப வந்து ஹானஸ்ட்டாக இருப்பாங்களான்றது தான் கொஸ்டின். அண்ட் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு அவங்க வருவாங்க. அண்ட் உங்களுக்கான அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஸ்னஸோ இல்லை ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இது வந்து நீங்கள் இப்போ ஆரம்பிக்கலாம். நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இந்த டைம் வந்து நீங்கள் பிஸ்னஸோ இல்லை இல்லை உங்கள் கரியர்லையோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த பர்சன் உங்களுக்கு திரும்ப வரத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கான பாபா கார்டு வந்து நம்பிக்கையோடு இருங்க. உங்களுடைய உங்களுடைய எந்த விஷயம்னாலும் கண்டிப்பாக கடவுள் வந்து இது பண்ணுவாங்க. எக்ஸிஸ்டன்ஸ் கொஞ்சம் வந்து ஊரோட ஒத்து வாழ்றது வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இது என்னக்காக வந்திருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ வந்து அது ஒரு ஒரு அட்வைஸ் மாதிரி வந்திருக்கு. மேபி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட நீங்கள் அவங்களோட செட் ஆகலையா, அவங்களோட எக்ஸிஸ்ட் பண்ண முடியலையான்றது எனக்கு தெரியல. பட் வந்து யூ நீட் எவ்ரி ஒன் வந்து அப்படிதான் இந்த ஈகோ சிஸ்டமே. நம்ம வந்து ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தில் இருப்போம். நம்ம எவ்வளோதான் இண்டிபெண்டன்ட் பர்சன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு விஷயத்துக்காக டிபெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸிஸ்ட்ன்றது வந்து ஒன்றும் இல்லை. உண்மையாக இருங்க, அன்பாக இருங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. வணக்கம் சாந்தி. நீங்கள் வந்து சொந்த வீடு வாங்குவீங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின். கண்டிப்பாக வாங்குவீங்க. அண்ட் வந்து அடுத்த அடுத்த வருஷம் மிட்டுக்குள்ள அப்படின்ற ஒரு டைம் ஃப்ரேம். ஆனால் கண்டிப்பாக பால் காய்ச்சிங்க. அண்ட் வந்து சம்மர் அடுத்த ஃபெப் இந்த டைமில் கூட நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ரெஜிஸ்ட்ரேஷன் கூட முடிக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகே. உங்களுக்கு மேக்ஸிமம் டைம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் தான் உங்களோட மேக்ஸிமம் டைம். அது வந்து மேக்ஸிமம். ஆனால் வந்து உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிரும் அப்படின்றது. ஜூலை ஜூலை 21st 20th ஆகஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் வந்து எது பண்ணாலும் ரொம்ப நம்பிக்கையோடு பண்ணுங்க. அண்ட் எல்லா பேப்பர்ஸையும் அனலைஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஒரு விஷயத்த வந்து ஒரு ஒரு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு கிளியராக வந்து ப்ரையாரிட்டிஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட பண்ண வேண்டியதாக இருக்கும். அது பண்ணால் கூட உங்களுக்கு மேபி நீங்கள் வந்து
ஒரு 4 பெட்ரூம் வீடு தேடுவீங்க. ஆனால் 3 பெட்ரூம் நல்லா கிடைக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு தேடுவீங்க. ஆனால் வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் கிடைக்கலாம். ஸோ நீங்கள் இதில் எது காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க? எது உங்களோட பட்ஜெட்டை காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி அப்புறம் எந்த லொக்கேஷன் இந்த மாதிரி எந்த கன்ஸ்ட்ரெயின்னாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு அட்வைஸ். மற்றபடி வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்தது எஸ் கார்டு தான். அண்ட் சீக்கிரமாகவே நீங்கள் நல்லா நியூஸ் சொல்லுவீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. கார்த்திக் அப்படின்றவங்க உங்களுக்கு ஒரு க்ரஷ் இருக்குது. அந்த க்ரஷோட ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னும் போது வந்து அதுக்கான கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பர்சன் வந்து வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் நினச்ச மாதிரி இருப்பாங்களா? அவங்க அவங்க வந்து உங்களுக்கு க்ரஷ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து அவங்க உங்களோட பர்ஃபெக்ட் பார்ட்னராக இருப்பாங்களா? நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா வந்து தே மைட் நாட் பி அ கரெக்ட் பர்சன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, அப்படியே அப்படியே அந்த பர்சன் அப்போ நீங்கள் இது பண்ணாலும் ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் வந்து ஒரு மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் போனால் கூட நிறைய சண்டை அப்படின்னு வர்ற மாதிரி இருக்குது. ஒருத்தர் ரொம்ப டாமினேட் பண்ணுற ஒரு எனர்ஜி இருக்குது. ஒரு மாதிரி வந்து 2 வேவாக இருக்காது. ஒருத்தர் தான் ரொம்ப அன்பை கொடுக்குற மாதிரி இருக்கும், இன்னொருத்தர் கொடுக்காத மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து காட்ஸ் காட்டுது. ரியாலிட்டி எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தான் தெரியும். அண்ட் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு ஒரு மாதிரி உங்களாலேயே லாஜிக்கலாக இதுக்கு ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த பர்சன் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுமான்னு எனக்கு தெரியல. உங்களாலே வந்து ஃபுல்லாக எடுக்க முடிகிற ஸ்டேஜில் இந்த பர்சன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யோசித்து முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒருத்தர் ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க, ஒருத்தர் கொடுப்பாங்க, ஒருத்தர் வாங்க. 2 பேலன்ஸ்டாக இருக்கிற எனர்ஜியில் ஒருத்தர் தான் கிவிங் மாதிரி இருக்குது. அண்ட் வந்து நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வரும். அதுக்கப்புறம் நிறைய வாட்டி யூ ஹாவ் டு வெயிட். அண்ட் இவங்க நிஜமாலே உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்களா? உங்களுடைய பர்பஸ், உங்களுடைய லைஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்குமானா இது வந்து கொஸ்டின் மார்க் மாதிரி தான் இருக்குது. பட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் உங்களுக்கு தான் அந்த பர்சன் பற்றி நல்லா தெரியும். ஸோ திங்க் அண்ட் டேக் அ டெசிஷன். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்யூச்சர் பார்ட்னர் அப்படின்னு வரும்போது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் தான் அமைவாங்க. ஒரு நல்ல பார்ட்னர், உங்களை நல்லா பார்த்துக்கிற ஒரு பார்ட்னர். அண்ட் ஒரு நல்ல என்ன சொல்கிறது, உங்கள் லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும். அது மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹூவர் இட் இஸ், மேபி இது இந்த பர்சனாகவும் இருக்கலாம், இல்லை வேறு பர்சனாகவும் இருக்கலாம். பட் தட் பர்சன் வில் டேக் கேர் ஆஃப் யூ. இந்த பர்சனுக்கு வந்து மேபி உங்களுக்கே ஒரு ஃபுல் பிக்சர் இல்லாமல் இருக்கலாம். ஸோ தட்ஸ் வை மேபி கார்ட்ஸ் வந்து ஆர் ஷோயிங் யூ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ டேக் இட் குட் டெசிஷன் அண்ட் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.